இந்த சென்சார் இஷ்யூக்கு யார் தான் காரணம்? சென்சார் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதுனால பிஜேபி காரணமா, இல்ல சென்சார் போர்டுல ஒர்க் பண்ற சில ஆட்கள் வந்து தமிழ் ஆட்கள் அப்படின்றதுனால டிஎம்கே காரணமா, இல்ல உச்சநீதிமன்றமே டிஎம்கே கண்ட்ரோலா, இல்ல சென்சார் போர்டுல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் தான் காரணமா? இப்ப காரணம் யாரா வேணா இருக்கட்டுங்க, ஆனா இதற்கு நம்ம தமிழ் சினிமா குரல் கொடுக்காம இருக்கிறது தான் கவலையா இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம்னு உங்களை களத்துல இறங்கி போராட்டம் பண்ண சொல்லல, அட்லீஸ்ட் ஒரு போஸ்டாவது போடுங்கன்னு தான் சொல்றோம். இந்த சினிமா துறைக்கு தளபதி பண்ண உதவிகள் கொஞ்சம் நஞ்சமல்லிங்க. இன்னைக்கு இந்த சினிமா சரியா ரன் ஆகிறதுக்கு இந்த ஒரு மனுஷன் தான் காரணம். லாக்டவுன் டைம்ல தியேட்டருக்கு இதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாம் வருவாங்களா அப்படின்னு இருந்த சூழல்ல மாஸ்டர் படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணாம தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண சொன்னவருங்க எங்க தளபதி. இந்த படம் வரலன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டோம். இந்த படத்தை மாஸ்டர் படத்தை திரையரங்கில் தான் திரையிடுவேன் என்று சொன்ன விஜய்க்கு தான் நாங்கள் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்க காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானா? இதே நேரத்திலும் தளபதிக்காக சப்போர்ட் பண்ண நடிகர் சிவராஜ், இயக்குனர் அஜய் நானமுத்து மற்றும் காங்கிரஸ் எம்பிகள் சில பேருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் ஜனநாயகனுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்த ஜெயம் ரவி, கார்த்திக் சுப்ராஜ், வெங்கட் பிரபு மற்றும் காங்கிரஸ் சார்ந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பிரச்சனை இதோட முடியாதுங்க. நாளைக்கு ஒவ்வொரு ஹீரோவுக்கும், ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு இயக்குனருக்கும் நடக்கிறப்பதான் இதோட வலி என்னன்னு புரியும். எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க, எப்ப ரிலீஸ் ஆனாலும் அது எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஆனா இதனால நஷ்டமடைந்தவங்களுக்கு யாருங்க பதில் சொல்லுவா? நாங்கள் நினைக்காத ஒன்று நீங்கள் நினைத்த ஒன்று, நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று. சந்தோஷமா இருங்கடா. முறைதான் ஒரு முறைதான் உன்னை